எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் பண்பிலை என்கிறதான இடத்துல லைட் ஹவுஸ் தேவாலயத்தின் அங்கு வளாகத்தில் நின்று நான் தேவனுடைய வார்த்தையை பேசுவதை இட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவராய் இருக்கிறார். கடந்த நாட்களிலும் இந்த இடத்துல வந்து ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். நேற்றைய நாளிலும் தேவனுடைய கரம் ஊழியத்தில் இருந்து அநேகரை தேவன் விடுதலை ஆக்கினதை, அநேக மக்களை பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கினதை, அநேகருடைய வியாதிகள் சுகமடைந்த அநேக சாட்சிகளை கேட்டு தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் வாழ்ந்த நாட்களிலும் தேவன் ஜனங்கள் நடுவிலே அதே அற்புதத்தை தான் செய்தார். அநேக ஜனங்கள் தேவனை தேடி வந்தார்கள். அநேக பிசாசில் கட்டுக்கப்பட்ட ஜனங்கள் விடுதலை அடைந்தார்கள். இயேசு அநேக வியாதிஸ்தர்களை தொட்டு சுகமாக்கினார். அப்படி சுகமாகுற போது எப்படியா இது இருந்ததென்றால், இருளில் வாழுகிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று அந்த ஏசாயாவிலே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் நிறைவேறினது. இன்றைக்கும் ஜனங்கள் பாவம் என்ற இருளில, சாபம் என்ற இருளில, வியாதி என்ற இருளில, பிசாசு என்ற இருளில, பயம், வேதனை, துக்கம் என்ற இருளில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை சந்திக்கிற மனிதர்கள் அங்கே வெளிச்சத்தை காண்கிறதை போலவே அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகிறது, புதிய சமாதானம், சந்தோஷம் உண்டாகிறது, புதிய விடுதலை, ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் இருளில வாழ வேண்டியதில்லை. இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே இருக்க வேண்டியதில்லை, இருளில நடக்க வேண்டியதில்லை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அங்கே யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனத்துல இயேசுவை குறித்து சொல்லுகிற போது யோவான் சாட்சி கொடுக்கிறார், உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில நீங்களும் இருளில சொல்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில வேதனை துக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில மரண இருள், இல்லாட்டா பிசாசு என்ற இருள், பாவ இருள்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறார். இன்னைக்கு இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னையும் பிரகாசிக்க பண்ணும், என்னையும் விடுதலையாக்கும் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த வேளையிலும் சுவாமி உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். யார் யார் ஆண்டவரை பாவ சாப இருளில, சாத்தானின் இருளில வாழுகிறார்களோ அவர்கள் பெரிய வெளிச்சத்தை காண இன்றைக்கு கர்த்தர் கிருபை பாராட்டும். உங்களுடைய அன்பு கரத்துக்கள் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு தாமே உங்களை விடுதலையாக்கி பேரொளியாய் மாற்றுவாராக. ஆமென், ஆமென். God bless you.